எல்லோருக்கும் வணக்கம். இது மழைக்காலான் சேனல். இன்றைய பதிவு என்னோட அம்மா வீட்டிலேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். தண்ணி மாற்றி மாற்றி குடித்ததுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாவே ரெஸ்ட் எடுக்கவும் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் தான் இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அலைச்சலும் கூட. என் அம்மா வீட்டோட குலதெய்வ கோவில் ஃபங்க்ஷன் தான். நாங்கள் எப்படி அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போல்லாம் அழகுக்காக வீட்டில் இருக்க பொருளை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த கடிகாரத்துக்கு பார்த்திங்கன்னா என்னை விட அதிக வயசு. நம்ம பேரண்ட்ஸால் எந்த பொருளையும் தூக்கி போடவும் மனசு வர்றதில்ல, பத்திரப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் 12th யூஸ் பண்ணது. எங்கள் அம்மா இன்னும் இதை பத்திரமா செல்ஃபில் எடுத்து வச்சுருக்காங்க. புத்தகத்தை திருப்பும் போதே இந்த பழைய வாசனை, கிறுக்கி வச்சுருக்க கிறுக்கல் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சின்ன சின்னதாக நம்ம தூக்கி போட்ட பொருளை கூட எடுத்து பத்திரமா வச்சுருப்பாங்க. இப்போ நான் இதெல்லாம் என் பசங்கக்கிட்ட காமிக்கிறேன், நான் யூஸ் பண்ணதுன்னு. பொண்ணுங்க மேரேஜ் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாலுமே நம்மளை பற்றின இத்தனை நினைவுகளையும் வச்சுருக்க இந்த வீட்டை தான் நம்ம வீடுன்னு சொல்ல தோணும். அம்மா வீடுன்னு சொல்ல வாய்க்கு கூட வார்த்தை வராது. வீட்டுக்கு போயிட்டா போதும், ஃபுல் டைம் ரெஸ்ட்டு தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை தான் செஞ்சுருந்தாங்க. குக்கரில் தான் செய்வாங்க அம்மா எப்போவும். தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதக்கி விட்டு தண்ணி சேர்த்து கோதுமை ரவையும் விட்டு கிளறணும் அப்படின்னா உதிரி உதிரியாக வரும். இந்த அம்மாங்களுக்கெலாம் எப்போவுமே 2 ஃபேஸுங்க. நம்மக்கிட்ட ஒரு மாதிரி, பேர குழந்தைங்கிட்ட ஒரு மாதிரி தான். இதே நாம் சாப்பிடாமல் இருந்திருந்தோம் முடிஞ்சது, இந்நேரம் ஒரு கட்டு விளக்க மாதிரி பிஞ்சிருக்கோம். பேர குழந்தைங்கிறதுனால கொஞ்சி கொஞ்சி ஊட்டி விட்டுட்டுருக்குறாங்க. துரைக்கு உப்புமா பிடிக்காதான், அதனால தான் இவ்வளோ கோவம். நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு மருதணி வச்சுட்டாங்க, காலையில் இன்னொரு கைக்கும் வேணும்னு ஆர்ப்பாட்டம். அதனால் 2 கைக்குமே வச்சாச்சு. எங்கள் ஊர் பக்கம்லாம் குலதெய்வ கோயில் பூஜை அப்படின்னா பழம் தேங்காயை பூஜை கூடையில் தான் எடுத்துகிட்டு போவோம். புது கூடை வாங்கி மஞ்சள் தண்ணியால் கூடை முழுக்க தொடச்சி எடுப்பாங்க. கூடை பார்க்க மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடை வீதிக்கு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். வாங்க ஈரோடு சுற்றி காட்டுறேன், என்னோட நீங்களும் பார்க்கலாம். முதல் வேலையே இந்த குட்டீஸுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான். பொன் குழந்தையாக இருந்தால் கூட அழகழகாக ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம். இந்த ஆம்பளை பசங்களுக்கு ஃபேண்ட்டு, ட்ரௌசரு, இதை விட்டால் வேறு எந்த காஸ்டியூமே கிடையாது. அதனாலேயே கொஞ்சம் போர் அடிக்கும். பட் அவங்க சாய்ஸ்க்கே விட்டுறது, எந்த கலர் பிடிக்குமோ அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோன்னு. பசங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக அம்மாங்களுக்கு அந்த பொன் குழந்தை ட்ரெஸ்ஸு மேலே தான் ஆசை இருக்கும். கடைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி சுற்றி அந்த அழகான ஃப்ராகை பார்த்து தான் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். பேசிக்காகவே ஒரு கன்க்ளூஷன் இருக்குது, லேடிஸ் எப்போவுமே ட்ரெஸ் எடுக்க லேட் ஆக்குவாங்க, சாரீ செலக்ட் பண்ண ரொம்ப லேட் ஆகும்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எந்த ஷர்ட் எடுத்தாலும் இந்த கலர் இருக்கும்பாங்க, ஃபேண்ட்டு அதுக்கு மேட்ச் ஆகலைம்பாங்க, லைட் அண்ட் டார்க் கலராக மேட்ச் பண்ணணும்பாங்க. இந்த டைமில் 10 சாரியை அசால்ட்டாக எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டான டாஸ்க்கே. என் அம்மா பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக ஷாப்பெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வா. ஈரோடில் வெயில் 109 டிகிரியிலேருந்து அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 112 டிகிரி ஆயிடுச்சு. நடக்கவே முடியல. கோவிலுக்கு பூஜை கூட எடுக்கிறதுனால செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 1 வீக்காக செப்பல் இல்லாமல் தான் நடக்கிறோம். அன்னைக்கு வெயில் ஜாஸ்தி, ரொம்ப நடக்கவே முடியல, கஷ்டமாக போயிடுச்சு. சின்ன பிள்ளையில் அம்மா கூட கடைக்கெலாம் வரோம், இந்த மாதிரி பழம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கொசுறு தருவாங்க சாப்பிட்டு பார்த்து வாங்குறதுக்கு. இப்போல்லாம் கையில் வாங்கினா போதும், பக்கத்தில் இருக்க 2 பேரும் எங்களுக்கு முன்னாடி பிடுங்கிடுறாங்க. ஈரோடில் கடை வீதிக்குள்ளேன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு தெரு இருக்கும். அந்த பொருளை அங்கே ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிப்பாங்க. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மசாலா பொருள், பூஜை ஜாமானம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே ஈஸியாக கிடைக்கும். லோக்கலில் கடைகளில் வாங்குறத விடவே இங்கே மலிவாக கிடைக்கும். இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க இந்த ஒரு லைன் பார்த்திங்கன்னா கால்வாசி கூட கிடையாது, ஒரே ஒரு தெரு மட்டும்தான். அதுலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைங்க இருக்கும். எந்த பக்கம் போயிட்டு எந்த பக்கம் வரோங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. வெயில் அதிகங்கிறதுனால இன்றைக்கி கூட்டம் கம்மி, இல்லைனா ஜேன்னு கூட்டமாக இருக்கும், நடக்கக்கூட முடியாது. எல்லாருக்கும் பிறந்த வீடு எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி நம்ம பிறந்த ஊரும் அவ்வளோ ஸ்பெஷல்.
வேறு ஒரு ஊரில் வேலை செய்கிறோம் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம ஊரை சொல்லிட்டாங்கன்னா போதும், அது என் ஊர், நான் பிறந்த ஊருன்னு ரொம்ப பெருமை பேச ஆரம்பிச்சிருவோம். எனக்கும் அப்படிதான். மஞ்சள் மாநகரம் என்னோட ஊர், அவ்வளோ ஒரு பெருமை. இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இது பேர் தான் மணிக்கூண்டு. கடைவீதியோட பெரிய ஹார்ட்டே இது தான். இந்த ஸ்டாப்புக்கு பேரும் மணிக்கூண்டு ஸ்டாப்பு தான். இங்கேருந்து ஈஸ்வரன் கோவில் போகலாம், இன்னொரு பக்கம் கொங்காலம்மன் கோவில் போகலாம், இன்னொரு பக்கம் நகைக்கடை தெரு போகலாம், இன்னொரு பக்கம் துணிக்கடை தெரு. 4 பக்கமும் 4 மேஜர் ஸ்ட்ரீட்டாக பிரியும் இங்கேருந்து. இப்போது ரோடை அகலப்படுத்துறதுனால இங்கே கடைங்கள்லாம் இல்லை. இல்லை அப்படின்னா உழவர் சந்தை மார்க்கெட் மாதிரி எல்லா பழக்கடையும் இருக்கும். பார்க்கவே ஜேன்னு சூப்பராக இருக்கும் கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு. ஒரு நாள் வெயிலில் நடக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எப்படி தான் இந்த கடைங்களில் வச்சு வெளியே உட்காந்துருக்காங்களோ, ரொம்பவே கஷ்டம்தான். இந்த பழக்கடை பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக வாங்குறது மணிக்கூண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து வர பழம் பழனியிலேருந்து வரும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அம்மா ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா கம்பல்சரி லிஸ்ட்டில் இந்த ஐட்டம் இருக்கும். ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிடுவோம். அதுவும் மதிய டைமு ஃப்ரெஷ்ஷாக பழம் வந்து இறங்கும், வாங்கிட்டு வருவாங்க. இந்த பழம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சீசனு, நான் சாப்பிடவே இல்லை. எங்கள் ஊரில் இதை கோணப்புளியங்கான்னு சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீசன் முடிகிற டைமுங்கிறதுனால 1/4 கிலோவே 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நான் காலேஜெல்லாம் மதுரையில் படித்ததுனால அங்கே பழனி திண்டுக்கல்லேருந்து கொய்யாப்பழம் வரும். அங்கே சாப்பிட்டு இந்த கொய்யாப்பழத்து மேலே ஒரு தீராத காதல். எங்கே போனாலும் கொய்யாப்பழத்து மேலே தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனே போகும். அதுவும் பழனி கோயிலுக்கெலாம் யாராவது போகிறாங்க அப்படின்னா மெனக்கெட்டு இதுக்காக சொல்லி விடுவோம், வாங்கிட்டு வர சொல்லி. அவ்வளோ ஒரு லவ் கொய்யாப்பழத்து மேலே. மதிய டைமுங்கிறதுனால வெயில் ரொம்பவே சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் நெருப்பில் வைக்கிற மாதிரி இருந்தது. இதில் மொபைலில் கேமரா எடுத்துகிட்டே போனேன். எங்கள் அம்மாட்ட பயங்கர டோஸு. அது எப்படின்னே தெரிலங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டா போதும், நம்ம அத்தியாவசியமாக எதை தேடி ஓடுறோமோ அதுக்கெல்லாம் விலை அதிகமாகிடுது. கால் டாக்ஸி, ஜூஸு, ஃப்ரூட்ஸு இதுக்கெல்லாம் அதிக சார்ஜ் போட்டு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாத்துக்குடி பழம் என்னவோ கிலோவே 80 ரூபா தான். பட் ஜூஸு 3 டம்ளருக்கு 240 ருபீஸ் ஆகிடுச்சு. வெயிலில் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 2:30க்கு போல் ஆகிடுச்சு. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் இனிப்பும் துவர்ப்புமா நல்லாவே இருந்தது. நாங்கள் இதை கோண புளியங்காம்போம். ஒவ்வொரு ஊர்லேயும் கோணக்காய், புளியங்காய் வெவ்வேறு பேரில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளாம் எங்கேயாவது போய் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே 1 ஹவராவது ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் அந்த அம்மாங்க உடனே ஆட்டோமேட்டிக்காக மிஷின் மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோவிலுக்கு 6 o'clock மேலே போகணும், கிளம்பிடணும். அதனால் இங்கேருந்தே நைட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. எங்கள் சித்தி இட்லி, கார சட்னியெல்லாம் செய்கிறாங்க, அம்மா தக்காளி சாப்பாடு செய்கிறாங்க. இப்படி வெளியே எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னாவே போதும், வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீ ஒன்று செஞ்சுட்டு வா, நான் ஒன்று செஞ்சுட்டு வான்னு. கடையில் போய் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சேருமோ சேராதோ அப்படின்னு பயந்துப்பாங்க. எல்லாம் ரெடியாகி சாப்பாடும் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால 2 விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் விலாகில் கோவில் திருவிழா எப்படி இருந்தது, கெடா விருந்தெல்லாம் எப்படி இருந்ததுன்னு இன்னொரு விலாகாக கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங் 6 o'clock இருக்கும். பூஜை கூடையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்போவும் ஒரு கூடையில் பழம் எல்லாம் அடுக்கி வைப்போம், இன்னொரு கூடையில் தேங்காய் வைப்பாங்க. தேங்காய் கூட பூஜைக்கான மலர் எல்லாமே வச்சு அலங்கரிப்பாங்க. கூடையெல்லாம் ரெடி பண்ணதுமே வீட்டில் வச்சு பூஜை போடணும். ஏன்னா நம்ம நல்லபடியாக கொண்டு போய் கோவிலில் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும்னு இங்கே வேண்டிப்பாங்க. எங்கள் வீட்டில் பிஃபோர் மேரேஜ்லேருந்தே நான் ஒரு கூடை எடுப்பேன், அம்மா ஒன்று எடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜும் என்னால் அதை மாற்றிக்க முடியல. ஒரு கூடை நான் தான் எடுப்பேன் எப்போவுமே. வீடியோ பார்க்கும்போது நீங்களும் குலதெய்வ பூஜை இப்படி தான் செய்வீங்களா, இல்லை உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் பூஜை கூடையை தலையில் வச்சு செவுத்தில் இடிக்காமல் பத்திரமா கொண்டுட்டு போகணும். நாங்கள் எங்கள் சித்தப்பா ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் தான் கிளம்பியிருந்தோம். மினி ஆட்டோவில் தான் போனோம். ஸோ எல்லோரும் கிளம்பி ஒரு 8 o'clock மேலே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் மலைக்காலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் விருந்து எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுறேன்.